ஹாய். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, சமைக்கலான்னு பார்த்தா வீட்டில் அண்ணன் இல்லை, வேலைக்கு போயிட்டான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விபரீதமான முடிவு தான் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறேன். அப்படி என்னடா பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? சொல்கிறேன் கேளுங்க. நான் பாட்டு பாட போகிறேன். ஸோ தயவு செஞ்சு யாருக்கும் பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணுறேங்க இப்போவே. ஸோ இப்போ நம்ம என்ன பாட்டு பாட போகிறோன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் கேளுங்க. என்ன பாடுறது? ஐயோ, நீர்ப்பறவை. நீர்ப்பறவையில் வந்து பார்த்திங்கன்னா ஜிவி சார் வந்து சூப்பராக ஒரு பாட்டு வந்து பாடியிருப்பார். அவர் சூப்பராக பாடியிருப்பார். பட் நான் எப்படி பாடுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜிவி சார் என்னை மன்னிச்சிருங்க. ஸோ தப்பாக எதனா பாடினா மட்டும் கரெக்ஷனில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த இடத்துல ஸ்ருதி விலகிடுச்சு, இந்த இடத்துல வந்து இது போடல, இது மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி ஆடியன்ஸ் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, என்ன பாட்டுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீர்ப்பறவையில் பறவை ஒன்று, அந்த சாங் தான் பாட போகிறேன். ஸோ வாங்க பாடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் பாடுறீங்கன்னா பாடுங்க, டோரா பூஜி மாதிரி. பறவை ஒன்று கிறுகிறுவென தலையும் சுற்றி உன் காலில் விழுந்தது பெண்ணே ஜெபிக்காவா, அது பறந்திட வானம் இல்லை, அது எரிந்திட பூமியும் இல்லை, உன் மார்பில் கூடு கட்டி வளர்க்காவா. ஓ அன்பே, இந்த வாழ்வுக்கு ஆசீர்வாதம் நீ அடி, கண்ணீராடும் பிள்ளைக்கு நீயே காதல் தாயடி, உன்னை காண கண்கள் தோண்டும் மீண்டும் மீண்டும் இருமுறை ஒரு வானவில் வருமா. வீட்டெலாம் வரும், பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் போடுறதுக்கு ஆள் யாரும் கிடையாது. ஸோ அதனால் பாட்டு மட்டும்தான் பாடுவோம். சரி வாங்க மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். பறவை ஒன்று கிறுகிறுவென தலையும் சுற்றி உன் காலில் விழுந்தது பெண்ணே ஜெபிக்காவா, அது பறந்திட வானம் இல்லை, அது எரிந்திட பூமியும் இல்லை, உன் மார்பில் கூடு கட்டி வளர்க்காவா. தேவாலயம் அழுகும் நானே, திரியேறும் தீயே நீயே, என் தேகம் கண்ணீர் விட்டு கரையுதே, மீன் கொத்தச் செல்லும் பறவை மீன் வலையில் விழுந்தது போல வாழ்க்கை உன் சாலையோரம் தவிக்குது, மழையில் கழுவிய மணலிலே தொலைந்த காலடி நானடி, முகத்தை தொலைத்த என் வாழ்வுக்கு நிலைத்த முகவரி நீயடி, பெட்ரோல் மீது தீயை போல உந்தன் மீது பரபரவென பரவுது மனசு. எனக்கு அந்த பீட்டு ரொம்ப பிடிக்கும். மறுபடியும் அதே லைன் தாங்க வரும். பறவை ஒன்று கிறுகிறுவென தலையும் சுற்றி உன் காலில் விழுந்தது பெண்ணே ஜெபிக்காவா, அது பறந்திட வானம் இல்லை, அது எரிந்திட பூமியும் இல்லை, உன் மார்பில் கூடு கட்டி வளர்க்காவா. என் உலகம் கைவசம் இல்லை, என் பெயரும் ஞாபகம் இல்லை, சத்தியமாய் என் அருகே நீ இருக்கிறாய், பெற்றவரை வீட்டில் மறந்தேன், மற்றவரை ரோட்டில் மறந்தேன், மறதியிலும் உன் நினைவை நீ வளர்க்கிறாய், மங்கை என் குரல் கேளடி, நான் மதுவில் கிடக்கின்ற ஐயடி, எனது அசுத்தங்கள் பாரடி, வந்து என்னை பரிசுத்தம் செய்யடி, பெட்ரோல் மீது தீயை போல உந்தன் மீது பரபரவென பரவுது மனசு. ஆக்கில் தான் அந்த பீட்டை போட்டுருக்கேன். பறவை ஒன்று கிறுகிறுவென தலையும் சுற்றி உன் காலில் விழுந்தது பெண்ணே ஜெபிக்காவா, அது பறந்திட வானம் இல்லை, அது எரிந்திட பூமியும் இல்லை, உன் மார்பில் கூடு கட்டி வளர்க்கவா. நல்லா பண்ணனான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜிவி சார் கண்ணில் படுற மாதிரியும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் பை ஃப்ரம் லொகேஷன் வினோத். எப்படி பாடினான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோனில் லிரிக்ஸை பார்த்து தான் பாடிட்டு இருந்தேன். அதனால தான் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணை கொஞ்சம் அப்படி இப்படி பார்த்துருப்பேன். ஸோ அதனால தான். ஸோ இதையும் பார்த்துட்டு உங்களையும் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணி பாட முடியல. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேக் ஆகிருக்கும். ஸோ நல்லா பண்ணனா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்கம் போல் சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ப்ளீஸ். அண்டில் தென் மை ஃப்ரம் லொகேஷன் வினோத் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிருக்காரு பிஸியாக. ஸோ அதனால தான் இந்த விபரீத முடிவே எடுத்திருக்கேன். சரிங்க, இந்த முடிவு எடுத்தது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ப்ளீஸ். பாய்.